அடிக்கடி நடைபெற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இந்த திருமணத்தை நடத்தி முடித்திருக்கின்றோம். அதற்காகத்தான் நாங்கள் சென்னையிலிருந்து இங்கே வருகை புரிந்திருக்கின்றோம். நீங்க என்ன கேட்குறீங்களா? சார், இப்போ பீகார் தேர்தல் வருது இல்லை சார்? பீகார் தேர்தல் எலெக்ஷன், இப்போ அதனுடைய வெற்றி வாய்ப்பு பற்றி உங்களுடைய கணிப்பு என்ன சார்? பீகார் தேர்தல் வெற்றி பெறுவதற்கான அனைவரும் சொல்வது எஸ்ஐஆர். அந்த எஸ்ஐஆர் தீவிர வாக்காளர் திருத்தம். அந்த வாக்காளர் திருத்தம் என்பது ஆள் இல்லாமல் இருப்பதாக அவருடைய வாக்குகள் இங்கே இருப்பது, அதோடு இறந்தவர்கள் எல்லாம் கூட இங்கே வாக்கு இருந்து வேறொரு மூலமாக வாக்கு அளிப்பது, இது போன்ற செயல்களை எல்லாம் விடுவித்து உண்மையான வாக்காளர்கள் யார் யார் இருக்கிறார்கள் என்று ஆய்வு செய்கின்ற அந்த நிகழ்வு தான் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்களை பொறுத்த வரையிலே இது பீகாரிலே நடைபெற்ற இந்த தேர்தல் வெற்றி, அது 26 நடைபெற இருக்கின்ற தமிழகத்தில் கூட அந்த வெற்றி தொடரும் என்று மக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையாக அதனுடைய தொடர் வெற்றி அதிமுக தலைமையிலே இருக்கின்ற கூட்டணி பீகாரை போல் பெருவாரியான வெற்றி இங்கே கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இந்த எஸ்ஐஆர் மூலமாக கண்டிப்பாக இதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் அனைவரும் பேசிக்கொள்வது. அப்படித்தான் இருக்கும் என்று நாங்களும் எதிர்பார்க்கிறோம், நம்புகின்றோம். இல்லை, விஜய் எஸ்ஐஆருக்கு எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னா எதை எதிர்த்து, என்ன காரணம்? அதாவது ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்கன்னா 4 பேருக்கு ஓட்டு இருக்குதான்னு செக் பண்ணுறாங்க. 4 பேருக்கு இருக்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்கள் இருந்து வாக்குரிமை இல்லை என்றால்தான் அது பெரிய தவறாகிவிடும். ஏன்னா வாக்கு என்பது ஒவ்வொருத்தருடைய ஜனநாயக கடமை. வாக்கு அளிப்பது ஜனநாயக கடமை. வாக்கு இல்லாமல் போவதும் பெரிய தவறு. ஆக வாக்காளர்கள் இருந்து அவர்களுக்கு வாக்குரிமை இல்லை என்று சொன்னால்தான் அது பெரிய தவறாகிவிடும். ஆக வாக்காளர்கள் இருந்து அவர்களுக்கு வாக்குரிமை இருக்க வேண்டும். எந்த விதமான வாக்காளருக்கும் வாக்கு இல்லாமல் போய்விடக்கூடாது என்றுதான் அதில் கவனமாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த எஸ்ஐஆர் என்பது. மத்திய அரசு நடத்துகின்ற அனைவருடைய வாக்குகளும் இருக்க வேண்டும். அதாவது வாக்காளர்களுக்கு வாக்குகள் இருக்க வேண்டும். அதில் எந்த விதமான குழப்பங்களும் இருக்கக்கூடாது. இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு பிரஜையும் வாக்களிக்கக்கூடியவர்கள், வாக்களிக்க தகுதியானவர்கள். அவருடைய வாக்குகள் வீணாகாமல், அவருடைய வாக்குகள் இல்லாமல் போகக்கூடாது என்றுதான் எங்களுடைய வாதம், எண்ணம். இல்லை, அதுக்கு தான் மாநில அரசினுடைய ஊழியர்களும் கூட சேர்ந்து தானே பண்ணுறாங்க. அதாவது சமூக சேவர்களும் கூட சேர்ந்து பண்ணுறாங்க. அதனால் அது முழுமையாக தானே இருக்கும், சரியாக தானே இருக்கும். அதில் தவறு நடக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குதுன்னு தான் எங்களுக்கு தெரியல. ஏன் தவறு நடக்க போகுது? அதில் மாநில அரசு ஊழியரும் கூட சேர்ந்து தானே இருக்கிறாங்க. அப்போ எப்படி அதில் தவறு நடக்கும்? தவறுனா என்ன நடக்கும்? தவறுனா யாருடைய வாக்கை விட்டு போகக்கூடாதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். வாக்கு விட்டு போச்சுன்னா அவங்க கேட்க போகிறோம். அதில் பயப்படணுன்றதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, எதிர்த்து போராடணுன்றதுக்கும் அவசியம் இல்லை. தமிழக முதலமைச்சர் எஸ்ஐஆர் நடத்துறதுன்றது ஒரு சரியான விஷயம் தான். ஆனால் அதுக்கான காலம் ரொம்ப நீட்டிப்பு, ரொம்ப குறுகிய காலத்தில் செயல்படுத்துகிறாங்க மத்திய அரசு. இது சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. எஸ்ஐஆர் வேண்டான்ற மாதிரி. அதாவது ஒவ்வொரு கிராமத்திலும்
பஞ்சாயத்திலும் விஓக்கள் இருக்கிறாங்க. விஓக்களுடைய உதவியாளர்கள் அவர்களுடைய உதவியோடு தான் இது நடக்குது. அப்போது ஒரு மாதமே அதிகம் தானே டைமு. ஒரு மாதத்துல தாராளமாக முடிக்கலாமே. இதுக்கு ஏன் காலதாமதம் பத்தாதுன்னு எதை வச்சு சொல்கிறாங்க? ஒரே நேரத்தில் நடக்குது. தமிழ்நாடு பூரா ஒரே நேரத்தில் நடக்குது. ஒரு மாதம் போதுமே. ஒரே ஆள் போயிட்டு ஒரு தொகுதி பூரா எடுக்க போகிறதில்ல. அந்தந்த கிராமத்தில் அங்கங்கே இருக்கிறவங்க எடுக்கிறாங்க. அதில் போதுமே, டைம் போதுமே. அதனால் இதில் தவறு செய்கிறவர்கள் பயப்படலாம். நியாயமாக இருப்பவர்கள் பயப்படணுங்கிற அவசியமே இல்லை. நேரம் பத்தலன்றதும் அவசியம் இல்லை. முடிஞ்சால் 10-15 நாளில் கூட செய்ய முடியும், செய்யலாம். பாஜக இஸ்லாமியர்களுக்கும் பட்டியலினத்துக்கு எதிரான கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனால் பீகாரை பொறுத்த வரைக்கும் ராம்விலாஸ் பாஸ்வான் பையன் 28 சீட்டுகள்ல 29 சீட்டுகள் நின்று 28 வெற்றி பெற்றிருக்காரு. அந்த பட்டியலினத்தினுடைய மக்கள் அந்த கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது உங்களுடைய பார்வை எப்படி சார்? இல்லை, அதாவது தேசிய அளவில் ஒரு காலத்தில் ராம்விலாஸ் பாஸ்வானை தான் நாங்களாம் கூட தலைவராக ஏற்றுன்னு இருந்தோம். தேசிய அளவில் அவர் தான் இந்த மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார். இந்த மக்களுடைய உரிமைக்கு அவர் தான் குரல் கொடுப்பார். பார்லிமெண்ட்டில் இருந்தாலும் அங்கே பொது இதில் இருந்தாலும் அப்படின்னு. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அமைப்புகள் தனித்தனியாக இருந்தாலும் தேசிய அளவில் நாங்கள் அவரை நம்பியிருந்தோம். இப்போ அவருடைய வாரிசு தான் சிராக் பாஸ்வான். இப்போ அவங்களுக்கு தெரியல. ஏன்னா பாஸ்வான் இருக்கிற அப்பவே பிஜேபி கூட கூட்டணி வச்சு தான் அவர் மந்திரி சபையிலையும் கூட இருந்தார். அப்போது அவர் நல்லது கட்டது அவருக்கு தெரியும் இல்லையா? இந்த மக்கள் அவரை நம்பி இருக்கும்போது இந்த மக்களை நல்ல வழியில் தான் நடத்துவாங்க தலைவர்கள். அதனால் அது எப்படி அது தப்பாக சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்கிற இஸ்லாமியர்கள் கூட பிஜேபிக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க வடநாட்டில். ஒட்டுமொத்த தலித்துகளும் வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்போது தலித்துக்கும் இஸ்லாமியருக்கும் எதிரான கட்சின்னு நம்ம எதை வச்சு சொல்ல முடியும்? எங்கேயாவது ஒரு பெரிய பாதிப்பு நடந்திருந்தால் அதை வச்சு சொல்லலாம். அந்த மாதிரியான பாதிப்பு இங்கே எதுவுமே நடக்கலை. வடநாட்டிலையும் நடக்கலை. இங்கே நடக்கிறதுக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் இந்த புரளின்றது தான், அதாவது இந்த மக்களை ஒன்று சேர விடாமல் திராவிட கட்சிகள் நடத்துகின்ற நாடகம் தான் இது. தேர்தல் நியாயமாக நடந்தால் அதிமுக தலைமையில் இருக்கிற அணி கண்டிப்பாக வெற்றி பெறும். அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். தற்போதைய திமுக ஆட்சியோடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு சார்? அது நாங்கள் சொல்கிறத விட உங்களுக்கு அதிகமாக தெரியும். எங்களை விட ஊடகத்தாரங்களுக்கே தெரியும் என்ன நடக்குது, தினசரி என்ன நடக்குது. நம்ம தூங்கி இருந்து காலையில் எழுந்துக்கிறப்போ என்ன செய்தியெல்லாம் பார்க்குறோம். அந்த செய்தியெல்லாம் நீங்கள் தான் போடுறீங்க. ஏன்னா சந்து பொந்தில் நடக்கிற நிகழ்வு கூட நீங்கள் தான் வெளிக்கொண்டு உலகத்தை தெரியப்படுத்துகிறீங்க. அதை பார்த்தா நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அதனால் எங்களை விட உங்களுக்கு தான் அதிகமாக தெரியும். நீங்களே இதுக்கு மார்க் போடலாம். உங்களோட கூட்டணி சார்பாக நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மார்க் அதுதான் சொல்லிட்டுனேன். நடக்கிற விஷயங்கள் என்னென்ன டெய்லி தினசரி என்னென்ன நடக்குது நாட்டில்ன்றது தெரியுது. அதை வச்சு நம்மளே ஒரு மார்க் போட்டுக்கலாம். நீங்களே போட்டுடலாம் தாராளமாக. அதாவது தேர்தல் கணக்குன்றது விஜய் இந்த கூட்டணியில் சேரலைன்னாலும் இவங்க ஜெயிப்பாங்க, சேர்ந்தாக்கா அதிகப்படியாக ஜெயிப்பாங்க. அவ்வளோதான். சார், டிசம்பர் 8 ஜனவரி மாதத்தினுடைய முதல் வீக்கிலையும் கூட்டணி கட்சிகளுடைய மாற்றம் நிறைய நடக்கும். அதிமுக கூட்டணிக்கு நிறைய பேர் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். அதிமுக இல்லை, அது உண்மை நிகழ்வு தான். திமுக கூட்டணி கண்டிப்பாக ஜனவரி கடைசிக்குள்ளார கூட்டணி உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திமுக கூட்டணியில் இன்னும் 2 கட்சி, புது கட்சி 2 கட்சி உள்ளே வர்றதுனால அங்கே உள்ளே இருக்கிற கட்சிங்க வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க ஒன்று அதிமுக தேடுவாங்களா இல்லை விஜய் தேடுவாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனால் திமுக கூட்டணி உடையிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. தொடர்ந்து இந்த விவசாயிகள் கட்டுப்பாடு பல்வேறு கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்கள் விவசாயி தமிழகத்தில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது விவசாயியை பொறுத்த வரைக்கும்
அவங்களுக்கு பாவம் வேறு வழி இல்லை. அதாவது விவசாயம் பண்ணி செலவு பண்ணி அவங்க நடவு செஞ்சு அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒன்று மழை அதிகமாக வந்து வெள்ளம் வந்து அழிச்சிருது, இல்லை ஒரு நேரத்தில் சுத்தமாக மழையும் இல்லாமல் தண்ணி இல்லாமல் வெயில் வந்து பயிரை காய விடுது. ரெண்டு பக்கமும் விவசாயிங்க வந்து பாதிக்கப்படுறது. உண்மையாகவே அவங்க கஷ்டப்படுறதுனால தான் இன்றைக்கி நம்ம வந்து அது சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அதனால் அப்படிப்பட்ட அந்த விவசாயிகளுக்கு இந்த மருந்து தட்டுப்பாடுன்றது தவறான மருந்து. ஏன் நம்ம தமிழ்நாட்டிலேயே சென்னையிலேயே அது குடவுனே வச்சுருக்கிறாங்க கலப்பட மருந்து. அந்த மருந்துகளை கொடுத்து விவசாயிகளை இன்னும் வேதனைக்குள்ள ஆக்குறது வந்து பெரிய தவறு. உண்மையாக விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த உதவி பொருட்கள், அவங்களுக்கு தேவையான தளவாட சாமான்கள், இது வந்து அரசாங்கம் வந்து உழவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்கணும். அதுதான். ஏன்னா அரசாங்கம் அப்படி விவசாயிகளை ஊக்குவித்தால் தான் விவசாயம் தமிழ்நாட்டில் நிலைக்கும். இல்லை விவசாயம் இல்லைன்னு சொன்னாக்கா கண்டிப்பாக எல்லாருமே கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதனால் விவசாயத்துக்கு வந்து மருந்து தட்டுப்பாடு இல்லாமல் வாங்கி கொடுக்கறது இந்த மாநில அரசினுடைய கடமை. தொடர்ந்து அதிமுக தலைவர்கள் வந்து திமுக அமைச்சர்களும் சரி, எம்எல்ஏக்களும் சரி, அதிமுக வந்து சரியில்லை, தலைமை சரியில்லை, இல்லை அப்படி திமுக போனாலும் திமுகவுக்கு போயிட்டு அதிமுக தான் வேலை செய்வாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இருக்கிற கூட பாருங்கள், அதிமுகலேருந்து திமுக போனது தான் ரொம்ப பவர்ஃபுல் அமைச்சர்களாக இருப்பாங்க. அதனால் அவங்க தொடர்பில் தான் இருக்கிறாங்க. சார், வரக்கூடிய தேர்தலில் வந்து பட்டியலின மக்களுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்றதை முன்னிறுத்தி இந்த தேர்தலை நீங்கள் சந்திப்பீங்க சார்? இல்லை, அது பட்டியலின மக்களுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே சட்டமன்றத்தில் நாங்கள் பேசியிருக்கிறோம். நிறைய விஷயம் பேசியிருக்கிறோம். அந்த அந்த ஒரு சில விஷயம்லாம் நடந்திருக்குது. இன்னும் எதிர்காலத்தில் பட்டியலின மக்கள் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு எங்களுடைய பொதுக்குழுவில் நாங்கள் வந்து அதை விவாதம் பண்ணுவோம். விவாதம் பண்ணி தேர்தல் அறிக்கையாக நாங்கள் தயார் பண்ணுவோம். அதில் வந்து கண்டிப்பாக வந்து அந்த அந்த தேர்தல் அறிக்கையை வச்சு தான் நாங்கள் வந்து தேர்தலை சந்திப்போம். இந்த 4.5 ஆண்டுகளில் வந்து திமுக வந்து பட்டியலின மக்களுக்கு என்ன செய்ய தவறிவிட்டதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன செய்ய தவறி விட்டதுன்னா என்ன தான் செஞ்சுருக்கிறாங்கன்றது தான் நான் கேள்வி. என்ன செஞ்சுக்கிறாங்க, என்ன தான் செஞ்சுருக்கிறாங்க, அதை தான் நாங்களும் கேட்குறோம். என்ன தான் செஞ்சுருக்கிறாங்கன்னு. பட்டியலின மக்கள் இது வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. இந்த ஆட்சியில் பட்டியலின மக்களை வந்து எல்லோரையும் வழக்கு போட்டு ஜெயிலில் தள்ளுறாங்க. அதனுடைய தலைவர்களை வந்து குண்டாஸ் போடுறாங்க. பட்டியலின மக்களை வந்து ஒழிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. அதனால் கண்டிப்பாக ஒட்டுமொத்த பட்டியலின மக்களை வந்து வரப்போகிற தேர்தலை வந்து திமுக எதிர்ப்பாக தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மக்கள் வந்து இந்த ஆட்சியில் அவ்வளோ அல்லல் பட்டிருக்கிறாங்க, அசிங்கப்பட்டிருக்காங்க. அதாவது மனது அளவில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த அரசு இந்த மக்களுக்கு எதுவும் செய்யலைன்றது தான் உண்மை.